என்ன சார்? ஆம்புலன்ஸுங்கிறது 1056ங்கிற நம்பரில் முதலாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. முதல்ல ஆம்புலன்ஸுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன். 108ங்கிறது அன்புமணி ராமதாஸ் அவர்களால் பிறகு தான் 2006 தான் கொண்டு வரப்பட்டது, மத்திய அமைச்சராக இருந்தபோது. அதை முதல்ல சொல்லிடுறேன். நீங்கள் அந்த ஆம்புலன்ஸு கதையை பற்றியெல்லாம் கேட்டிங்கல்ல. ஒரு சுறா மீனும் இல்லை ஒரு சின்ன சுறா குட்டியும் ஒரு பெரிய திமிங்கிலமோ ரெண்டும் மீன் தானே அப்படின்னு சொல்லி பேச முடியாது. என்ன இந்த இடத்துல எங்கே சுறா மீனை சொல்ல வர்றேன், எங்கே திமிங்கிலத்தை சொல்ல வர்றேன்னு யோசிப்பீங்க. ஒருத்தர் ஓட்டப்பந்தய வீரர்னா ஓடினா தான் ஓட்டப்பந்தய வீரர். ஓட்டப்பந்தய வீரருடைய பையனை ஓட்டப்பந்தய வீரராக ஏற்றுக்கிடுவீங்களா? அவர் ஓடுனா ஏற்றுக்கிடுவீங்க. ஓடாமலே சப்பானியாக இருக்கிற ஒருத்தரை வந்து ஓட்டப்பந்தய வீரராக அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழகத்தில். 2019 செப்டம்பர் மாதம் தாம்பரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தான் முதலாக அவர் இந்திய தமிழக அரசியலில் முதலாக திமுக மேடையில் ஏறினவர். அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாரே அவர் அடைந்த அபரிமிதமான வளர்ச்சிங்கிறது உங்களுக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். முதல்ல அது ஜனநாயக இயக்கமா இல்லை நவீனகால மன்னராட்சியான்னு கேள்வியை தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்துக்கே விட்டுறேன். ஏதோ வாய் இருக்கிறது என்பதற்காக அவர் தந்தையார் வார்த்தையிலே சொல்வதா என்றால் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசக்கூடாது. அப்படி நீங்கள் அரசியலுக்கு வந்த நீங்கள் முதலாக நீட்டை ஒழிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இளைஞர் உண்மையிலே நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம் நீட்டை ஒழிச்சிடுவார் போல இருக்குன்னு. நீட்டுன்னு எழுதி உடனே அழிச்சு விட்டார் போல இருக்கு, முடிஞ்சு போச்சு. அடுத்து சொன்னீங்க 5 பவுனுக்கு மேலே தங்க நகைகளை அடமானம் வைப்பவர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து தள்ளுபடி கொடுப்போம்னு சொன்னீங்க. 4 பவுன் இருக்கிறவங்களாம் பக்கத்து வீடுகளில் போய் கடன் வாங்கி 5 பவுனாக்கி வச்சான். எல்லாம் தெருவில் போய் இன்றைக்கி நிற்கிறான். ஏதாவது ஒன்றை உங்கள் தந்தையார் உங்களுடைய தாத்தா அவர்களுடைய வழியிலே நின்று தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கான வேலையை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே வழிய, இன்னமும் நான் சொல்கிறதா இருந்தால் அப்பா ஓடினதுக்காக, அப்பா கூட இல்லை தாத்தா ஓடினதுக்காக பேரனை ஓட்டப்பந்தய வீரராக ஏற்றுக்கிட்டு இருக்கிற தமிழ்நாடு. இதற்கும் அடிமைகள், கொத்தடிமைகள், பரம்பரை கொத்தடிமைகள் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய பிரச்சனையாச்சு. இங்கே என்ன நாங்கள் சொல்ல வர்றோன்னா, ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து ஜனநாயக அடிப்படையில் நீங்கள் வேணால் சொல்லுவீங்க, அப்படி இப்படின்னு வேணால் சொல்லலாம். ஜனநாயகம் என்பது அப்படி தான். ஜனநாயக அடிப்படையிலேயே ஒன்றிய செயலாளராகி, மாவட்ட செயலாளராகி, அகில தமிழக பொதுச் செயலாளராகி, இன்றைக்கு முன்னாள் முதல்வராக 7.5% இடஒதுக்கீடு என்ற ஒரு அற்புதமான இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் சேர்ந்திருக்கிற மக்களையும் சேர்த்து 7300 பேர் வந்து மருத்துவம் என்ற படிப்பை கனவு கூட காண முடியாத மாணவர்களை, தமிழ்நாட்டு ஏழை மாணவர்களை, அரசு பள்ளி மாணவர்களை மருத்துவர்களாக மாற்றி காட்டிய சாதனையை செய்த சாதனை செம்மல் எடப்பாடியார். நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் வந்ததுக்கு பிறகு பொய் சொன்னதை தவிர, நீட்டை ஒழிச்சிருவோன்னு சொல்லி பொய் சொன்னதை தவிர நான் இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியும் என்னால். இன்றைக்கு புதிய தலைமுறையினுடைய ஆசிரியராக இருக்கிற இந்து தமிழ் சமஸ் அவர்கள் இந்து தமிழில் எழுதியிருந்தார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்றைய திமுகவில் கருணாநிதிகள் உருவாக முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? கருணாநிதிகள் தலையில் கால் வைத்து தானே உதயநிதிகள் உருவாகிறார்கள்னு சொன்னார். இன்றைக்கி திமுகவில் ஒரு சாதாரண நிலையில் உள்ள ஒரு 20 கோடிக்கும் கீழே பணம் வச்சுருக்கிற ஒருத்தர் வந்து அந்த இயக்கத்தில் தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. இது ஜனநாயக இயக்கமே இல்லை. நீங்கள் ஏதோ ஒன்றை பேசி விடுவதால், உங்களுக்கு வாய் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் விமர்சனம் செய்து விடுவதால், 2 பேரை அதை தான் சொன்னேன். இன்றைக்கு எடப்பாடியார் வந்து திமிங்கிலமாக உருவாகி நிற்கிறார் அந்த இயக்கத்தில். இன்றைக்கி தொண்டாமுத்தூரில், நேற்றைக்கு திருக்கோவிலூரில், அதற்கு முதல் நாள் நீங்கள் சொல்லுவீங்களே தென் மாவட்டத்தில் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, எல்லா இடத்துலையும் கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதையெல்லாம் பொறுக்க முடியாமல் யாரையோ வைத்து ஆட்டி படைக்கிறார்கள், பொம்மலாட்டம் நடத்துகின்றார்கள் என்பதற்காக இந்த இயக்கம் காணாமல் போயிட்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பூனை கதையை தான் நான் சொல்ல முடியும். கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டு போச்சுன்னு நினைக்கிறது போல். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் யங்ஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் வந்தீங்க இந்த மக்களுக்கு ஏதாவது செய்வீங்க. அவரை தான் சுறா குட்டின்னு சொன்னீங்க. நான் அப்படி சொல்ல வரல. இல்லை நீங்கள் பிறகு பேசுங்க. நீங்கள் உங்களுக்கு டைம் வர்ற போது நான் ரொம்ப பொறுமையாகவும் எளிமையாகவும் பேச விரும்புகிறேன். நீங்கள் பிறகு பேசுங்க. சுறா குட்டின்னு சொல்ல வரல. நீங்கள் வந்து இந்த அரசியல் களத்தில் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்ததால் மட்டும் அந்த இடத்திற்கு வந்தவர். எடப்பாடியார் அப்படி கிடையாது. யாருடைய குடும்பத்திலோ பிறந்து அந்த பிறப்பின் மூலமாக ஒரு உயர்வை அடைந்தவர் கிடையாது, உழைப்பின் மூலமாக உயர்வை அடைந்தவர். அதனால் ரெண்டையும் நம்ம ஒன்று ஈக்குவலைஸ் பண்ணி பேசாதீங்கிற கருத்துக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இந்து தமிழ் சொன்னது போல், இந்து தமிழில் சமஸ் சொன்னது போல், கருணாநிதிகளை காவு கொடுத்து விட்டு உருவாக்கியவர்கள் அந்த இயக்கத்தில் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு இது கிடையாது. என்ன நீங்கள் தமிழகத்து மக்களுக்காக என்ன சாதிச்சிட்டீங்க? எடப்பாடியார் சொல்கிறாரு. இன்னும் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம். நீங்கள் இந்து தமிழ்
நாளிதழ் வந்து ஒரு பெரிய பகவத்கீதையோ அப்படி பைபிளோ சொல்லல. கிடையாது. அப்படி சொல்லல. அவர் சொன்ன கருத்து ஆமா. உண்மையா இல்லையா? இவர் நான் அப்படி சமஸ் பேசலங்க. ஒரு பெரிய நான் வியாச இந்து மகரிஷியும் இந்து கிடையாது. இல்ல இல்ல நான் சரியா? இந்து தமிழை பத்தி அவரு பேச அவருடைய வரல. பார்வையை நான் பதிவு பண்ணியிருக்காரு. சொல்லிருக்கேன். அவ்வளவு. இல்ல, இல்ல. நீங்க அதையே இல்ல, அப்ப உண்மையா சமஸ் எழுதுன எத்தனையோ கருணாநிதி சொல்லுவோம். நான் சொல்றேன். இல்ல, இல்ல. அதிமுக பத்தி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? கருணாநிதி என்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் அந்த இயக்கத்திலே உழைத்து எப்படியோ பிழைத்து முதலமைச்சராக ஆனார். ஆனால் அவங்க குடும்பத்தில் பிறந்ததுனால மட்டும் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 2020 தான் செப்டம்பர் மாதம் தாம்பரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தான் உதயநிதி தமிழக அரசியல் மேடைக்கு வெளில வர்றாரு. அது வரைக்கும் நாங்கள் அந்த திரைத்துறையில் இருப்பதால் நாங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது, கருணாநிதி குடும்பத்தில் பிறந்ததுனால நான் வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு பேட்டி கொடுத்த அந்த பேட்டியும் நீங்கள் ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க, சமூக ஊடகங்கள் வர்ற. இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றிட்டு நாங்கள் கேட்குறது என்னென்னா, இன்னமும் எடப்பாடியார் அழகாக பேசுகிறார், ஆம்புலன்ஸில் போக வேண்டியது நாங்கள் இல்லைப்பா உங்கள் கட்சி தான்ப்பான்னு. ஏன் அவ்வளவு கான்கிரீட்டாக அந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே? எங்களை மாதிரி தனியாக நின்றுங்களேன், தனியாக நின்று பாருங்களேன், உங்களுடைய லட்சணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். என்ன அவர் இன்னும் அழகாக சொல்கிறாரு, எப்பா கையை நீட்டி என் கையை ஆடலைப்பா, யார் கையை ஆடுதுன்னு எங்களால் சொல்ல முடியும், ஆனால் வாய் இருப்பதற்காக நாங்கள் யாரையும் விமர்சிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. 6 மாதங்களில் 6 காவலர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கார்கள். யாரும் சாதாரண பொதுமக்களை சொல்ல வரல, 6 காவலர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ராஜாராமன் எக்மோரில் எஸ்ஐ வெட்டி கொல்லப்படுறார். என்ன காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அப்புறம் கிட்னி வச்சுருக்கிறவங்கலாம் அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு பார்த்தா உங்கள் சட்டமன்ற உறுப்பினரே கிட்னியை திருடுற வேலையை செய்கிறாரு. அதை கேட்டிங்கன்னா உங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அது திருட்டல்ல முறைகேடுன்னு ஒரு அற்புதமான இன்டர்பிரிட்டேஷனை கொடுக்குறாரு. இதுக்காக உங்களையெல்லாம் அமைச்சராக்கி நாங்கள் வச்சுருக்கிறோம், எங்களுக்கு புரியல. தமிழ்நாட்டு இல்ல மக்கள் ஆக்கி வச்சிருக்காங்க. மக்கள் அரசியல்ங்கிறது நான் எதிர்க்கட்சியாக என்னுடைய கடமை. ஏன் உடனே உணர்ச்சி வசப்பட்டு குதிக்கிறீங்க? ராஜா ஒரே பேசி முடிச்சிட்டு நான் அடுத்து உங்ககிட்ட தான் வரேன். போடுங்க. அது என்ன குதிக்கிறதுங்கிறது என்ன அகராதியில் இல்லாத சார்? இது நானு நீங்க இல்ல இந்த விமர்சனத்தை இப்படி பதில சொல்லிடுறேன். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. 8 வயது பெண்களிலிருந்து ஆரம்பித்து 80 வயது கிழவிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத பாலியல் குற்றச்சாட்டு. உங்களுடைய அயலக பிரிவினுடைய மாவட்ட செயலராக இருப்பவரை போதைப்பொருள் பத்தமிட்டமேனு ஒரு பேரை நீங்கள் அதுக்கு முன்னே கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஜாபர் சாதிக்கு வந்ததுக்கு பிறகு தான் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் சும்மா வீம்புக்கு சொல்லலாம், நெறியாளராக இருக்கணும், வெறியாளராக மாறக்கூடாது. நல்லா நான் சொல்றேன். என்ன அயலக பிரிவுன்னு ஒன்று உருவாக்குனதே இவங்க போதைப் பொருளை கடத்துவதற்கு தான் உருவாக்கி இருப்பாங்களோங்கிற லெவலுக்கு கட்சியினுடைய இல்லை. அதை எங்கே சொல்ல வர்றேன்னா, அவருக்கு சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்தாருன்னு சங்கர் ஜிவால் டிஜிபியாக இருந்தவர் மாலை அன்னைக்கு வந்து கமிஷனராக இருந்தவர், சிட்டி கமிஷனர், அவருக்கு அவார்டு கொடுக்குறாரு. என்னங்க நீங்கள் இங்கே ஏதாவது நடக்குதாங்க? அதாவது தமிழகத்தில் அரசு இயந்திரம் என்பது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்கிறது முதல்ல கேள்விக்கணையாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. புலிக்கு பயந்தவங்க 10 பேர் மேலே படுத்துக்கிடுங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த கூட்டணி 10 பேரை வச்சு இன்னைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். தன்னுடைய அடிப்படை சுயத்தை இழந்து விட்டது. அண்ணா உருவாக்கிய இயக்கம் அல்ல இது. இன்றைக்கு இருக்கிற இயக்கம் வந்து யாரோ ஒரு சில சுயநலவாதிகளுக்காக அந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 4.5 ஆண்டுகளாக தன்னுடைய மகன் உதயநிதியோடு பயணித்து விட்டு 4.5 ஆண்டுகள் ஆன பிறகு உங்களுடன் ஸ்டாலின் என்று மக்களிடம் இன்றைக்கு ஓட்டு கேட்பதற்காக வந்து கொண்டிருக்கிற அவரை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த இயக்கத்தை ஐசியூக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது வந்து நீங்க தான், நாங்க கிடையாது. நீங்களே வருத்தமாக தான் இருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாமும் என்று ஆரம்பித்த அண்ணாவினுடைய இயக்கம் எல்லாமும் கருணாநிதி குடும்பத்திற்காக என்று மாறிப்போனதே என்று நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் வேதனையில் விம்மி தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற 27 லட்சம் அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி ஏமாற்றி விட்டார்கள் என்று நேற்றைக்கு கூட அறிவித்திருக்கிறார். ஜாக்டோ ஜியோனுடைய தலைவர் முருகையன், இங்கே அடிக்கடி உங்கள் டிவியில் பேசுகிறவர் முருகையன் அறிவித்திருக்கிறார் போராட்டத்தை. இன்றைக்கு 27 லட்சம் அரசு ஊழியர்கள் என்று சொன்னால் இண்டு 4 போட்டிங்கன்னா 1 கோடி ஓட்டுகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தயாராகிவிட்டது. யாரு கட்சி ஐசியூக்கு போகுதுங்கிறத விரைவில் 2026 தேர்தல் முடிவு வருகின்ற போது நாம் முடிவு செய்து கொள்ளலாம். நண்பருக்கு வழியை விடுறேன்.